இப்போ எனக்கு வருமானமே இல்ல. எனக்கு ஒரு வேலையே இல்ல. நான் மத்தவங்கள டிபெண்ட் பண்ணி வாழ்றேன். ஒரு ரூ. 10 மத்தவங்க கிட்ட கேட்டு தான் நான் வாங்குற மாரி. ஸோ இந்த மாதிரி ஒரு இனிஷியல் ஸ்டேஜஸ அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா, அந்த இனிஷியல் ஸ்டேஜஸ் அவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆக போகுது. அப்போ மங்களகரமாவே இந்த குரு பெயர்ச்சி அவங்களுக்கு ஆரம்பிக்கும். ஆனா அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா அப்படின்லாம் பார்க்க வேண்டாம். நேத்து இருந்ததுக்கு இன்னைக்கு நல்லா இருக்கு. ஒரு புதிய நல்ல சின்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி மங்களகரமாக அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அவங்களோட லாபம் அதிகரிக்கும் அப்படின்றது சொல்லலாம். மற்றவங்களுக்கெல்லாம் வெளிநாட்டிலேருந்து வெளியூர்கள்லேருந்து அவங்களுக்கு தேவையான இந்த குரு பயிற்சியில் நான் ஏன் மிஸ்டேக் பண்ணேன், மற்றவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இது வரைக்கும் ஹெல்ப் பண்ணாமல் இருந்தவங்க கூட இவங்களோட ஸ்டடீஸ் ரீதியாக அவங்களுக்கோ இல்லை அவங்களோட ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கோ. Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. இப்போ நம்ம சாரா மேடம் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த குரு பயிற்சி ரிஷப ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத. மேடம் சொல்லுங்க, ரிஷப ராசி. ஸோ ரிஷப ராசி இவங்களுக்கு முதல்ல என்ன கார்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ரிஷபராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னா, புதிய வாய்ப்புகளை கொண்டு வர மாதிரி இருக்க போகுது. இப்போ எனக்கு வருமானமே இல்லை, எனக்கு ஒரு வேலையே இல்லை, நான் மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி வாழ்கிறேன், ஒரு ரூ. 10 மற்றவங்க கிட்ட கேட்டு தான் நான் வாங்குற மாதிரி இருக்கேன், என்னோட கணவர்கிட்ட தான் நான் கேட்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் ஆனால் அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு இனிஷியல் ஸ்டேஜஸை அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா, அந்த இனிஷியல் ஸ்டேஜஸ் அவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆக போகுது அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு பயிற்சியில். ஸோ மங்களகரமாகவே இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு ஆரம்பிக்கும். ஆனால் அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா அப்படின்லாம் பார்க்க வேண்டாம். பரவாயில்ல, நல்லா இருக்கு. நேற்று இருந்ததுக்கு இன்னைக்கு நல்லா இருக்கு. ஒரு புதிய நல்ல சின்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி மங்களகரமாக அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இன்னொன்று, இந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அவங்களோட லாபம் அதிகரிக்கும் அப்படின்றது சொல்லலாம். மற்றவங்களுக்கெல்லாம் வெளிநாட்டிலேருந்து வெளியூர்கள்லேருந்து அவங்களுக்கு தேவையான வேலை ரீதியான தொழில் ரீதியான ஒரு கொலாபரேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போது வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு 3 மாதத்துலேயே அதுக்கான வாய்ப்புகள் அவங்களை தேடி வரும். சாலிடான வாய்ப்புகளே அவங்களுக்கு தேடி வரும். ஸோ அவங்க எல்லாத்துக்கும் ப்ரிப்பேராக இருக்கிறது நல்லது. அண்ட் அவங்களோட நாலேஜை வளர்த்துக்கிறதும் ஒரு விதத்தில் நல்லது. ஸோ பொதுவாக குருனாலே நம்மளுக்கு நாலேஜை பில்ட் பண்ணுறதுக்கு தான் வருவாங்க. இந்த குரு பயிற்சியும் அவங்களுடைய நாலேஜ் இன்க்ரீஸ் தான் ஆக போகுது. ஸோ அந்த விதத்தில் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். மேற்கொண்டு அவங்களுடைய கடந்த கால வாழ்க்கை அனுபவங்கள், அந்த அனுபவங்கள் எல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றக்கூடிய ஒரு தருணங்கள் அவங்களுக்கு உருவாகும். சில பேருக்கு நல்ல ஒரு டியூட்டர், மென்டர், ஒரு குருவே அவங்களுக்கு அமைவாங்க. எனக்கு ஒரு நல்ல குரு கிடைச்சிட்டாங்க, அந்த மாதிரியான ஒரு திருப்தி அவங்களுக்கு ஏற்படும். இப்போ அவங்களுடைய கேரியர் எப்படி இருக்கும் அப்படின்னு? ரிஷபராசி கரியர் லைஃப் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அவங்க ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த பிளானில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்திருக்கலாம், இல்லை அவங்களுடைய கரியர் லைஃப்லேயே நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கலாம். இந்த குரு பயிற்சியில் நான் ஏன் மிஸ்டேக் பண்ணேன், எதனால் அந்த வாய்ப்பை என் கையை விட்டு போச்சு, அதுக்கு நான் எந்த அளவுக்கு பொறுப்புள்ளவனாக இருக்கிறேன், ஸோ அதை சரி பண்ண நான் என்ன பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அதை சார்ட் அவுட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி கரியரை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை 6 மாதங்களுக்கு முன்னாடியோ அவங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் இந்த குரு பயிற்சியில் அவங்களுக்கு நடக்கும். எப்போவோ ஆசைப்பட்டிருப்பாங்க, அதை கடந்து வந்துட்டு இருப்பாங்க வாழ்க்கையில். ஆனால் அது இப்போ நடக்கும். அது நடக்கும் போது அவங்களுக்கே தெரியும், ஆக்சுவலாக நம்ம இதை ஆசைப்பட்டோம் இல்லையா, நம்ம இது நம்மளுக்கு ஒரு விஷயம் இருந்ததே அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வரும். பட் என்ன இருந்தாலும் ஒரு சில கான்ஃப்ளிக்ட் அங்கேயும் நிலவும். ஏன்னா இவங்க சட்டுன்னு ரைஸ் ஆகிட்டு வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு சில போட்டிகள், பொறாமைகள் அதெல்லாம் உருவாகும். பட் இருந்தாலும் இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அதெல்லாம் அவங்க சார்ட் அவுட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸ்டடீஸில் அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, நல்ல ஒரு செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரியான மூமெண்ட்ஸ் தான் இருக்க போகுது. ஏன்னா இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அது நடக்கும். ஸோ எனக்கு இந்த யூனிவர்சிட்டியில் நான் அப்ளை பண்ணணுன்னு இருக்கேன், எனக்கு இந்த ஆர்கனைசேஷனில் எனக்கு சீட் கிடைக்கணும்னு இருக்கிறேன், இல்லை நான் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு இருக்கிறேன். ஸோ அது எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும்ன்றது எப்படின்னா, ரெஃபரன்ஸ் கிடைக்கும். ஸோ வெளியிலேருந்து யாராவது ரெஃபர் பண்ணுவாங்க, இல்லை யாராவது அவங்கள கைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இதை போய் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக கிடைக்கும். மற்றவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இது வரைக்கும் ஹெல்ப் பண்ணாமல் இருந்தவங்க கூட இவங்களோட ஸ்டடீஸ் ரீதியாக அவங்களுக்கோ இல்லை அவங்களோட ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கோ
ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொன்று, இவங்களுடைய ஸ்டடீஸ் இதுக்கப்புறம் நல்லா போகணும்னா இவங்க வந்து ஒரு லிமிட்டேஷனை செட் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் இல்லை செலிப்ரேஷன் பார்ட்டிஸ் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணாமல், ஃபோக்கஸ் பண்ணாமல், எதுவாக இருந்தாலும் ஒரு லிமிட்டில் வச்சுட்டு ஸ்டடீஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா, ஏன்னா அவங்களுக்கு ஸ்டடீஸ் தான் அவங்களுடைய உண்மையான லைஃப் கோலாக இருக்குன்னா, அப்போ அப்படியாப்பட்டவங்க இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட்டு கொடுக்கும். சரி, இவங்க ரிஷப ராசிக்காரங்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய லவ், மேரேஜ் லைஃப், இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. ஸோ ரிஷப ராசிக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தெளிவான பாதை வந்து கிடைக்கும். இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இப்போ இருக்காங்க, பிரச்சனையாக இருக்குன்னா அந்த பிரச்சனையை எப்படி சார்ட் அவுட் பண்ணலான்ற ஒரு தீர்வு அவங்களுக்குள்ளேருந்தே வந்து உருவாகும். இந்த குரு பகவான் வந்து அவங்களுக்குள்ளேயே அதை காட்டி கொடுப்பாரு, வேற யார் சப்போர்ட்டும் தேவையில்லை அப்படின்றது. ரிலேஷன்ஷிப்பில் நான் இல்லை வந்து நாங்கள் பிரிஞ்சு இருக்கிறோம் அப்படின்னா ஒன்றா சேர்றதுக்கான முயற்சிகள் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகும். ரிலேஷன்ஷிப்பை இன்னும் லாங் லாஸ்டிங்காக கொண்டு போகிறதுக்கு என்னெல்லாம் வழியோ அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி ஒரு லாங் ரன்னுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகலாம் அப்படின்றத அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுப்பாங்க. சரி, இவங்க இந்த குரு பயிற்சியில் எதை பண்ணலாம், எதை பண்ணக்கூடாது? ஸோ இவங்க இந்த குரு பயிற்சியில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது எத்தனை விதமான ஆஃபர்ஸ் வந்தாலும் சரி, சாய்ஸஸ் என்னவா இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் அதில் எது நல்லது எது கெட்டது அப்படின்றத அனலைஸ் பண்ணி தான் அந்த சாய்ஸை வந்து அவங்க பிக் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதே பெரிய விஷயம், அதனால் கிடைச்சிருச்சு நான் உடனே அதை எடுத்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. அது உண்மையாக நம்மளுக்கு நல்லது செய்யுமா இல்லை நம்மளுக்கு தீமை விளைவிக்குமா அதை பார்த்துட்டு 10 ஆப்பர்ச்சுனிட்டியில் ஒரு 2 கூட அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அது வந்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம். செய்யக்கூடாதது எப்போவுமே சோகமாக இருக்கிறது, யாராவது ஏதாவது இவங்களை பேசிட்டா உடனே ஹர்ட் ஆயிடுறது, மற்றவங்க பேச்சுக்கு வந்து செவி சாய்க்கிறது, இந்த விஷயங்கள்லாம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. இவங்க இந்த இயர் ஃபுல்லாகவே அவங்களுக்கான லக்கி டேவா, லக்கி நம்பரா எதை அவங்க எடுத்துக்கலாம்? ஸோ இவங்க இந்த இயர் ஃபுல்லாக லக்கி டே, லக்கி நம்பர், லக்கி டேன்றதை விட இந்த இயரில் இவங்களுக்கு வந்து வின்டர் சீசன் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போது இந்த வருஷத்தில் வரக்கூடிய வின்டர் சீசனை அவங்க கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே இருக்கும். அண்ட் நம்பர் 28ம் அவங்களுக்கு 28 அதனுடைய அடிஷ்னல் நம்பர். ஸோ லாஸ்ட் நம்பர் வந்து 1 வரும், அந்த 1 கூட அவங்க எடுத்துக்கலாம். 128 நம்பர்ஸ். டேஸ்ன்னு பார்த்தா வின்டர் சீசனில் வர எல்லா டேஸுமே அவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அக்குமுதம் பக்தி நேயர்கள் ரிஷபராசி ஸ்பெசிஃபிக்காக அவங்க பார்த்துருப்பாங்க டாரட் கார்ட் ரீடிங் மூலமாக. அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னீங்க. என்ன பண்ணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறதையும் தெரிஞ்சிருப்பாங்க. கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். Presenting sponsor தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.